வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 10 மதியம் 1:15 வெளியிட்ட வானிலை ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. மழை நிலவரம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் அதிகாரப்பூர்வ வானிலை மையம் அதிகாரப்பூர்வ அந்த மழை மாநில உள்ள இடங்கள் மட்டும்தான். இன்னும் நிறைய இடங்கள் மழை மானிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் அது முறையாக தொடங்கி வைக்கப்படவில்லை. இருந்தாலும் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள மழை மானிகள் பதிவு தற்பொழுது தொகுத்து வழங்கப்படுகிறது. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள மழை பதிவு அறிக்கை. ஓசூர் ஏடபிள்யூஎஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஓசூரில். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி 4 சென்டிமீட்டர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தலா 3 சென்டிமீட்டர். வேலூர் மாவட்டம் அம்முண்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி அணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் தலா 2 சென்டிமீட்டர். திருப்பத்தூர் மாவட்டம் வடுபுதுப்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்ப் ஆபீஸ், மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி, வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ் தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மதுரை விமான நிலையத்தில் 40.6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. இது நேற்றைக்கு வெப்பம். இன்றையிலிருந்து குறையும். 40.6 என்பது இனிமேல் பதிவாகாது. 39 ஆகிவிடும். 40 ஆகி 39 ஆகி 39லேயே தொடர்ந்து நீடிக்கும். பிறகு 38 டிகிரி செல்சியஸாக மாறும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நேற்றைக்கு பதிவான வெப்பம். இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு அறிக்கை. மதுரை விமான நிலையத்தில் 40.6 செல்சியஸ், 40.6 டிகிரி, அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கொஞ்சம் கூடியிருக்கு. அது நேற்றைக்கு. இன்றைக்கு குறையும். நாளை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிக்கையில் இது ரிப்போர்ட் மதுரை விமான நிலையத்தில் இது பதிவாயிருக்கிறது வெளியிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தில் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தில் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட மேலும் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், 38லேருந்து 40 ஆயிருக்கு. அதிகபட்சமாக 40.6 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அடுத்தபடியாக ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் இல்லை. பெரிய இடங்களில் பெருசாக இல்லை. ஒரு இடங்களில் மட்டும் உயர்ந்திருக்கு. அது மதுரை விமான நிலையத்தில் உயர்ந்திருக்கு. அடுத்தபடியாக வட தமிழ்நாட்டின் உள்பகுதி சமவெளி பகுதிகளில் 36லேருந்து 40 வரைக்கும் வெப்பநிலை நிலவியது. வட தமிழ்நாட்டின் உள்பகுதி சமவெளி பகுதிகளில். தென் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் 39லேருந்து 41, அதாவது மதுரை விமான நிலையம் இதில் தான் இருக்குது. தென் தமிழ்நாட்டின் உள்பகுதியில் தான் இருக்குது மதுரை விமான நிலையம். அங்கே 40.6 பதிவாயிருக்கு. அதனால தான் கொஞ்சம் கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வட தமிழக கடலோர பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35லேருந்து 38 வரைக்கும் பதிவாயிருக்கு. வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 35லேருந்து 38, அதாவது 100 டிகிரி நெருங்கியிருக்கு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் 35லேருந்து 36 டிகிரி தான் பதிவாயிருக்கு. 36 என்பது மிக குறைவு. 38 என்பது 100, 37 என்பது 98.6, 36 என்பது 96.8 ஃபாரன்ஹீட்டில். அடுத்தபடியாக மலைப்பகுதிகளில் 20லேருந்து 29 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக இயல்பை விட வெப்பநிலையில் வேறுபாடு எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இயல்பை விட அதிகமாக இருந்தது கரூர் மாவட்டத்தில். இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது கரூர் மாவட்டம். இயல்பை விட அதிகமாக இருந்தது தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூரில் இயல்பை விட கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருந்தது. இயல்பை விட குறைவாக இருந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர், வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட குறைவாக இருந்துச்சு வெப்பம். பிற மாவட்டங்களில் இயல்பான வெப்பம் பதிவாகிருக்கு. பிற மாவட்டங்களில் இயல்பான வெப்பம் பதிவாகிருக்கு. அடுத்தபடியாக அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை எச்சரிக்கை இது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நடைபெறுகிறது.
என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அந்தமான் கடற்பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு. நேற்றைக்கு அது மேலடுக்கு சுழற்சியாக இருந்தது, இப்போ கீழடுக்கு சுழற்சியாக மாறி இருக்கு. அடுத்தது தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகிற 13ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தமான் கடற்பகுதியில் 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இன்றைக்கு 10:05 வானிலை எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வானிலை ஆய்வுடன் அறிக்கையது தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு 11ஆம் தேதியும் அடுத்த நாள் 12ஆம் தேதியும் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரியே கொஞ்சம் நல்ல வலுவாக சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், இப்போ ஓரிரு இடங்கிறது ஒரு சில இடமாக மாறி இருக்கு. 13ஆம் தேதி புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மழை 30லேருந்து 45லேருந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். லேசான மிதமான மழை ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அழுத்தமாக உறுதியாக கனமழைன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள். நாமும் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம்னு சொல்லியிருக்கோம். அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. நம்ம 12ஆம் தேதியிலேருந்துன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேயா? அடுத்து 14ஆம் தேதி இதே போல தான் சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேற்கிருந்து கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்னு சொல்லி வங்கக்கடலோரம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். வங்கக்கடலோரம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். மேற்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கனமழை வாய்ப்பு மாவட்டம் ஈரோடு, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி. நம்ம என்ன சொன்னோம், கர்நாடக எல்லையோரம் வடமேற்கு பகுதியில் இருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று கர்நாடக எல்லையோரம் வலுவான மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இயல்பை விட ஒரு இடங்களில் சற்று கூடலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர்களுக்கான வானிலை எச்சரிக்கை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமண்டலம் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரியாகவும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க சென்னைக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு எந்த எச்சரிக்கையும் இல்லை. 12ஆம் தேதி 13ஆம் தேதி நாம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, மன்னார் வளைகுடாவில் எச்சரிக்கை, அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. 12-13ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. எங்கே? மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகளில். மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகளில் கொஞ்சம் அதாவது காற்று வலுவாகும் என்று சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதான் சொல்லியிருக்கோம். இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 12ஆம் தேதி 13ஆம் தேதி. நாமும் 12ஆம் தேதி 13ஆம் தேதி இருந்துன்னு சொல்லியிருக்கோம். மாத இறுதி வரைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, அடுத்தபடியாக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 81 மில்லிமீட்டர், பெஞ்சிருக்கிற மழைப்பொழிவு 134 மில்லிமீட்டர். இது சராசரிக்கு 66 மில்லிமீட்டர் கூடுதல். 66% மன்னிக்கவும், 66% இயல்பை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல். ஆனால் ஒரு 2-3 மாவட்டம், தருமபுரி மாவட்டம் 2% குறைவாக பெஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் 18% குறைவாக பெஞ்சிருக்கு. அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் சராசரி மழை பெஞ்சிருக்கு. அந்த 2 மாவட்டம் மட்டும் தான் சராசரி குறைவாக பெஞ்சிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் சராசரி எட்டியிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டக்கூடிய வானிலை அறிக்கை. நன்றி.